பழைய சாதம் நல்லதா? ஸோ இதில் இருக்கிற அடிப்படை விஷயம் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சாதத்தை நம்ம ஆறுனதுக்கு பிறகு தண்ணியில் போட்டு 12 மணி நேரம் வைக்கிறோம். இப்போ நடக்கிற ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து ஃபெர்மெண்டேஷன், அதாவது நொதித்தல். இந்த ஃபெர்மெண்டேஷனுக்கு பிறகு இந்த அரிசியில் இருக்கிற நல்ல சத்துக்கள் வந்து வெகுவாக அதிகமாகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து அயன் கண்டென்ட் அதிகமாகுது, இரும்பு சத்து வந்து அதிகமாகுது, கால்சியம் அதிகமாகுது, அதே போல் பொட்டாசியம் அதிகமாகுது. மற்ற வைட்டமின்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா வைட்டமின் B1, B6, B12 இந்த மாதிரி வைட்டமின்ஸ் எல்லாம் வந்து வெகுவாக அதிகமாகுது. ஏன்னா பொதுவாக இந்த மாதிரி சில வைட்டமின்ஸ் எல்லாம் வந்து நமக்கு வந்து நான் வெஜிடேரியன் சோர்ஸ்லேருந்து தான் கிடைக்கும். ஆனால் ஒரு வெஜிடேரியன் சோர்ஸில் வந்து இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸில் இந்த பாக்டீரியான நுண்ணுயிர்கள்னால வந்து இது அதிகமாகுது அப்படிங்கிறது ஒரு விஷயம். நம்மளோட இந்த கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிற இந்த செரிமான மண்டலம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும்.